நீங்கள் பரலோகத்திற்குச் சென்றால் என்ன நடக்கும்? பரலோகம் நித்திய அமைதி, மகிழ்ச்சி மற்றும் கடவுளின் பிரசன்னம் நிறைந்த இடம். ஆனால் நீங்கள் அங்கு செல்லும்போது என்ன நடக்கும் என்பது பற்றி பைபிள் என்ன சொல்கிறது? முதலாவதாக, ஒரு விசுவாசி இறக்கும்போது 2 கொரிந்தியர் 5:8 அவர்கள் உடலை விட்டு விலகி கர்த்தருடன் வீட்டில் இருக்கிறார்கள் என்று நமக்குச் சொல்கிறது. இதன் பொருள், நீங்கள் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறும் தருணத்தில் நீங்கள் உடனடியாக இயேசுவின் முன்னிலையில் வலி, துக்கம் மற்றும் துன்பத்திலிருந்து விடுபடுவீர்கள். வெளிப்படுத்தல் 21:4 பரலோகத்தில் அவர் அவர்களின் கண்களிலிருந்து ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார் என்று நாம் படிக்கிறோம். இனி மரணமோ, துக்கமோ, அழுகையோ, வலியோ இருக்காது. ஏனென்றால் பழைய விஷயங்கள் மறைந்துவிட்டன. பரலோகம் என்பது முழுமையான மறுசீரமைப்பின் இடம். அங்கு கடவுளின் பிரசன்னத்தில் எல்லாம் புதிதாகவும் பரிபூரணமாகவும் ஆக்கப்படுகிறது. ஆனால் பரலோகம் என்பது வெறும் ஓய்வு இடம் அல்ல. மத்தேயு 5:12 பரலோகத்தில் விசுவாசிகள் பூமியில் தங்கள் உண்மைத்தன்மைக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் வெகுமதியையும் அனுபவிப்பார்கள் என்று நமக்குச் சொல்கிறது. நீதிமான்கள் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். நாம் ஒரு புதிய மகிமைப்படுத்தப்பட்ட நிலையில் வாழ்வோம். கடவுளின் மகிமையை முழுமையாக பிரதிபலிப்போம். பரலோகத்தின் மிகவும் நம்ப முடியாத பகுதி கடவுளின் முன்னிலையில் இருப்பதுதான். வெளிப்படுத்தல் 21:2 கடவுளின் மற்றும் ஆட்டுக்குட்டியின் சிங்காசனம் நகரத்தில் இருக்கும் என்றும் அவருடைய ஊழியர்கள் அவரை சேவிப்பார்கள் என்றும் கூறுகிறது. அவர்கள் அவருடைய முகத்தைக் காண்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். கடவுளின் நேரடி பிரசன்னத்தில் இருப்பது, அவருடைய முகத்தைக் காண்பது, அவரை என்றென்றும் வணங்குவது என்று கற்பனை செய்து பாருங்கள். பரலோகத்திற்குச் செல்வது என்பது கடவுளுடன் நித்திய வாழ்க்கையை அனுபவிப்பதாகும். பாவம், துன்பம் மற்றும் பிரிவினையிலிருந்து விடுபட்ட வாழ்க்கை. அங்கு நாம் இறுதியாக படைப்பாளருடன் வீட்டில் இருக்கிறோம். பரலோகத்தில் இயேசுவுடன் இருக்க நீங்கள் தயாரா? நித்திய ஜீவனின் வாக்குறுதியை நீங்கள் நம்பினால் ஆமென் என டைப் செய்து பரலோக நம்பிக்கையுடன் மற்றவர்களை ஊக்குவிக்க இந்த வீடியோவை பகிரவும். ஆமேன். லைக் பட்டனை உடைத்து மேலும் பைபிள் வசனங்களுக்கு குழு சேரவும் அல்லது பின்தொடரவும். இயேசு 2ஆம் வருகை அடுத்த முறை சந்திப்போம். உங்களுடன் அமைதி நிலவட்டும்.